கோவை வடவள்ளி மருதநகர் பகுதியைச் சேர்ந்தவர் அதுல்யா ரவி. இவர் நாடோடிகள் 2, முருங்கைக்காய் சிப்ஸ் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்துள்ளார். அதுல்யா ரவியின் தாய் விஜயலட்சுமி செல்வி என்பவரை தனது வீட்டு வேலைக்காக வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. கடந்த சில மாதங்களாக விஜயலட்சுமியின் வீட்டு பீரோவில் வைத்திருந்த பணம் திருட்டு போனதாக தெரிகிறது. ஆனால் விஜயலட்சுமி மற்றும் அதுல்யா ரவி இருவரும் அடிக்கடி சென்னை சென்று வருவதால் கவனிக்க முடியாமல் இருந்ததாக தெரிகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவர்கள் திருட்டை கண்டுபிடிக்க வீட்டில் சிசிடிவி கேமராவை பொருத்தி உள்ளனர். அப்போது அங்கிருந்த பணிப்பெண் மற்றும் அவரது தோழி இருவரும் சேர்ந்து விஜயலட்சுமியின் பீரோவை திறந்து உள்ளே இருந்த 2000 ரூபாய் பணம் மற்றும் பாஸ்போர்ட்டை திருடியதும் பீரோவில் தாங்கள் நினைத்தது போல நிறைய பணம் இல்லை என்பது குறித்து பேசிக்கொள்ளும் காட்சிகளும் சிசிடிவியில் பதிவாகி இருந்தன. மேலும் பீரோவில் அவர்கள் எப்போதும் நிறைய பணம் வைப்பதில்லை என்றும் இருக்கும் 2000 ரூபாயை எடுத்துக் கொள்ளலாம் என பேசிக்கொண்ட அவர்கள் பாஸ்போர்ட்டை எடுத்துச் சென்று விடுவோம், அவர்கள் அதை தேடி அலையட்டும் என்றும் கூறியது பதிவாகி இருந்தது. இது என்ன தெரியுமா? பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் எடுக்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் கதவு சாத்தி நான் எப்படி அழகா கதவெல்லாம் சாத்தி எப்படி வச்சிருந்தேன். யாராவது வந்தாலும் தெரியாது. இவற்றை பார்த்த விஜயலட்சுமி வடவள்ளி போலீசில் சிசிடிவி காட்சிகளுடன் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வீட்டில் வேலை பார்த்து வந்த செல்வி மற்றும் அவரது தோழி இருவரையும் பிடித்து போலீசார் விசாரித்த போது பாஸ்போர்ட்டை தாங்கள் எடுக்கவில்லை என அவர்கள் முதலில் கூறியதாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் பாஸ்போர்ட்டையும் திருடியதை ஒப்புக்கொண்ட செல்வி அச்சத்தில் அதனை கிழித்து வீசிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். நம்பி வேலைக்கு வைத்திருந்த பணிப்பெண்கள் பணத்தை திருடியதுடன் பாஸ்போர்ட்டையும் கிழித்து வீசிய சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக தொண்டாமுத்தூர் செய்தியாளர் ரவீந்திரன்.